ஸோ 6 செக்மெண்ட்ஸாக எதுக்காக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேலே கொஸ்டின்ல ஃப்ரூகலும் எக்ஸ்ட்ரா வேகன்ட்ன்றது ஆப்ஷனில் வச்சா கண்டிப்பாக நிறைய பேர் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 வார்த்தையும் அவங்களுக்கு தெரியாது. ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்தோன்னா கொஸ்டினை ரீட் பண்ணி வொகாபுலரிக்கு அடுத்து ரொம்ப டைனமிக்கான ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்மளோட லைவ் செஷன்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம இந்த இதை வந்து கொண்டு வரோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து இப்படி நின்று கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக நடத்தி பழகிட்டு என்னால் ஒரு சேரில் உட்காந்து எடுக்கிறது எனக்கு டோட்டலாக வந்து ஐ கான்ட் டூ இட். ஸோ அதான் ஒரு மெயின் ரீசன். அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஃபாஸ்டிங் டைம் ஃபார் மீ. ஸோ அதனால் வந்துட்டு என்னால் மார்னிங் அப்படியே எந்திரிச்சோடனே என்னால் வந்து ஃபுல் டைம் நான் பேச I'm getting very thirsty before the end of the day. ஸோ அது ஒரு இன்னொரு ரீசன். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த செஷனில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்றத நம்ம டோட்டலாக ஒரு 6 செக்மெண்ட்ஸாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ 6 செக்மெண்ட்ஸாக எதுக்காக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் 2A கிராமர் அது தனியாக வச்சிடலாம். கிராமர் கான்செப்சுவல் பார்ட்டு ஆன்சரிங் அந்த கான்செப்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். பட் when it comes to vocabulary, when it comes to writing skills, when it comes to reading skills, இந்த 3 ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரிகரஸ் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ vocabularyல எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட அந்த வேர்ட் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட், ரீடிங் ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களோட டைம் 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 30 செகண்ட்ஸ், 2 கொஸ்டினுக்கு 1 மினிட், அப்போ 20 கொஸ்டினுக்கு 10 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிமிலர்லி ஃபார் ஜம்பிள் சென்டென்சஸ், சிமிலர்லி ஃபார் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த சென்டென்ஸ், சிமிலர்லி ஃபார் அதர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால தான் இந்த செஷனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதர் தேன் தட், சார் எனக்கு ஃபவுண்டேஷனே இல்லை சார், நான் இன்னும் ஸ்கூல் புக்கே கம்ப்ளீட் பண்ணல, அதாவது நான் வந்து 12th இங்கிலீஷ் பார்க்கல, 6th to 12th எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-in-1 ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு இன்னொரு சீரீஸ் உங்களுக்கு போகும். ஸோ உங்களுக்கு ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸ், உங்களோட அந்த 85 95க்கு மேலே உங்களை கொண்டு வரதுக்கான செஷன் இது. ஸோ இது கம்பல்சரியாக நீங்கள் படிக்கணும். அண்ட் இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 80 மார்க்ஸ் நீங்கள் வந்து எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த 80 மார்க்ஸுக்கு அந்த டிஎன்டெட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி 2-in-1 கோர்ஸ்ன்னு போட்டிருப்பேன். ஏன்னா அது 6th 12th வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்போம். உங்கள் சிலபஸில் எந்தெந்த சப்ளிமெண்ட்ரியோ இல்லை எந்தெந்த ப்ரோஸ் போயம் இல்லையோ நீங்கள் என்ன பண்ணனா as a டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அதுலேருந்து உங்களோட ஒக்காப்ஸுக்கான மார்க்ஸையும் புக் பேக்ஸையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அது முடிஞ்சு ரொம்ப சின்ன லெசனாக இருக்குது அப்படின்னா அதையும் ஒருக்க ஃபுல்லாக கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சினோனிம்ஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ்டாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னாலே உங்களுக்கு 95+ கேரண்டிக்கு நான் இருக்கேன் இந்த வருஷம் ஃபுல்லாக. நானும் விதவிதமாக உங்களுக்கு வேறு வேறு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். பட் அது வந்து நம்மளோட எக்ஸாமுக்கு கோரிலேட் ஆகுதா அப்படின்றத நானுமே அதை என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நான் கொண்டு போகிறேன். எனக்கு எப்போ வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கோ அப்போ தான் நான் உங்களுக்கு அதை என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நான் டெலிவர் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கும் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் மார்க்ஸ் எடுப்பீங்க, எனக்கும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட இந்த செஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது vocabulary. ஸோ ஃபஸ்ட்டு vocabulary. செகண்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸில் ஒரே ஒரு கொஸ்டின் எடுப்போம், கொஸ்டின் மாடல் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக இது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆண்டனிம்ஸ் பேஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கடுத்து தேர்ட், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் நம்ம 1000க்கும் மேலே ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணக்கூடிய புக்கில் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டிராஸ்டிக்கான கம்பைலேஷன் அதில் இருக்குது. நெக்ஸ்ட், ஃப்ரேசல் ஒர்க்ஸ் எஸ் 2000+ அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் டெஸ்ட் எஸ், கிளாஸ் டெஸ்ட்னா என்ன, பிளாங்க்ஸ். ஓகேங்களா, எதுக்காக இதை ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது இது என்னென்ன செஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்பீங்க. திடீர்னு பார்த்தா இன்னொரு வீடியோவில் இதே இருக்கும், சில வீடியோஸில் டோட்டலாக வேறு செஷன்ஸ் வச்சுருப்போம். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் செஷன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நான் நடுவில் டைமர் கொடுப்பேன், அந்த டைமர் அப்போ நான் ஃப்ரீஸ் ஆகிடுவேன், அந்த டைமர் ஓடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அதை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் எக்ஸாம் ரெடி. அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களால் அதை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது. நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க, ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு ரீடே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இன்னும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணல, ரீட் பண்ணிட்டீங்க ஆனால் ஆன்சர் கரெக்டாக பண்ணலன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் லேக் ஆகுது. அண்ட் தேர்ட் லெவல் நீங்கள் இது ரெண்டையுமே கரெக்டாக பண்ணுவீங்க, அது எல்லாமே இதில் நீங்கள் ட்ரெயின் ஆவீங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A.
ஓகேங்களா. நானும் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து எஸ்எஸ்சி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எடுத்துடலாம்னு நினச்சேன். பட் தேவையில்லாத கண்டென்ட்லாம் உள்ளே வருது. ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த வருஷம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். எஸ்எஸ்சிக்கு இது ஒரு பேஸாக வந்து இது வந்து இருக்கும், ஃபவுண்டேஷனல் கோர்ஸாக. ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும்னா பார்ப்போம் எப்பயுமே மாஸ்டரிங் பிஒய்க்யூ அனலைசிஸ் அப்படின்ற இந்த டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். இதோட மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது நம்ம சால்வ் பண்ணல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆன்டனிம்ஸ் பேஸ்டு கொஸ்டின். சாரி, இந்த ஆன்டனிம்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராபஸ்ட், அஃபுலண்ட், ஓடிஎஸ், நெக்ஸ்ட் அஜிலிட்டி அண்ட் காண்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 5 வேர்ட்ஸுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம 6 to 12 கம்பைலேஷன் நம்ம புக்குக்கு ரெடி பண்ணும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அதில் இருந்துச்சு. 6 to 12 ஆல் லெசன்ஸ், ஆல் போயம்ஸ், ஆல் சப்ளிமெண்ட்ரி படிச்சிங்கன்னா இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கு. அட் த சேம் டைம் இதில் என்னன்னா இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை நீங்கள் ஈஸியாக இதோட என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்து இதை மேப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே ஃப்ரம் திஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 6 to 12 we have been providing it in our book. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி அபவ் 1700 வேர்ட்ஸ் வந்துட்டு 6 to 12க்குள்ள இருந்து மட்டுமே நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அதர் தேன் ஈஸி லெவல், மாடரேட் லெவல், டிஃபிகல்ட் லெவல்னு சொல்லி எல்லாத்துலேயும் 100, மொத்தமாக 2000 plus வேர்ட்ஸ் வந்து as per our exam need நம்ம வந்து அதில் வந்து இன்கல்கேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் பிஒய்க்யூ ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ யார் வந்து இந்த கொஸ்டினையும் கடைசி உங்களுக்கு ஒரு கமெண்ட் கொஸ்டின் கொடுத்துருப்பேன், அது ரெண்டையும் யார் வந்து ஒரே இதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதை நான் வந்து பின் பண்ணுவேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு மார்க்ஸ் நான் உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டோட்டலாக செஷனுக்குள்ளே போகிறோம். இதுக்கு அடுத்தடுத்த செஷன்ஸில் லிமிட்டடாக தான் பேசுவேன், ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜெக்ட் நாலேஜ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மாஸ்டரிங் வொக்காபுலரி. ஓகே ஃபைன். ஸோ அதுக்கு பிஃபோர் தட் நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ustadinbooks.comல போய் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸு, அதை வந்து எப்போ டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுறோம், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ஜனவரி மந்த்லேருந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3rd வீக் நம்ம கண்டிப்பாக டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். வெரி சாரி ஃபார் த டிலே ஃப்ரம் மை எண்ட் அண்ட் ஃப்ரம் மை டீம்ஸ் எண்ட். ஸோ ஒன்றுமே நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, புக் உங்கள் கைக்கு வரும்போது you will feel it a worth for waiting moment. ஏன்னா அவ்வளோ சூப்பராக நம்ம வந்து அதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஓகே நெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், abundant. everybody knows this. abundant அப்படின்னா என்ன? it is nothing but something that exists in a large quantity. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவைக்கும் மேலே இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா abundant. ஓகே, ஸோ abundantோட சினோனிம்ஸ் என்னது? plentiful, ample, plenty, காப்பியஸ். ஸோ இங்கே நீங்கள் இந்த வேர்டை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, காப்பியஸ். ஸோ அதோட ஆன்டனிம் என்னன்னா அபண்டன்ட்டாக இருக்கு, மீகராக இருக்கு, எனக்கே கம்மியாக இருக்கு, மீகராக இருக்கு. ஸ்கார்ஸ் அப்படின்னா என்னது? பிளென்ட்டியோட ஆப்போசிட் ஸ்கார்ஸ். ஸ்கார்ஸ் அப்படின்னா கம்மியாக இருக்கு, இன்சஃபிஷியன்ட் பத்தலை. ஸ்காண்ட் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கு, அதுவுமே கம்மியாக இருக்கு, ஸ்காண்ட். ஸோ இதில் வந்து காப்பியஸ், ஸ்காண்ட்டை நீங்கள் மக்கப் பண்ணணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு புக்கில் இல்லாத வேர்ட்ஸ் தான் இங்கே இருக்கும். டெய்லி 10 கரெக்டாக மக்கப் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிமிட். ரொம்ப எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய வார்த்தை டிமிட். ஓகேங்களா? a person who lacks courage. எவனுக்கு தைரியம் இல்லை, எவனுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அண்ட் டக்குன்னு பதட்டமாகறான், டக்குன்னு பயப்படுறான், he is a timid person. ஸோ கவர்ட், கோலை, கவர்ட், டிமிட், கவர்ட், ஹம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஹம்பிளாக இருக்காரு, ஸோ அவருமே வந்துட்டு லேக்ஸ் கான்ஃபிடென்ட்குள்ளே கொண்டு வரலாமானா இட் இஸ் அ கொஸ்டின் மார்க், பட் இட் இஸ் அ ரிலேட்டட் சினோனிம். ஸோ அதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபியர்ஃபுல், எஸ் he is a frightened person, ஸோ அதனால he is a fearful. நர்வஸ், எஸ் நர்வஸ், ஈஸிலி ஃப்ரைட்டன்ட், நர்வஸ். மீக் அப்படின்னா he is also frightened person or a weak person. மீக்னா வீக். ஓகேங்களா? மீக், வீக். ஸோ இதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. This word is very important, we can expect this. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்ககிட்ட ஆன்டனிம்ஸ் காட்டினேன் பார்த்தீங்களா, அதில் எல்லாமே ஈஸி வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து லாஸ்ட் இயர். அப்போது இந்த வருஷம் நமக்கு கண்டிப்பாக அவுட் ஆஃப் த புக் தான் போவாங்க. அவுட் ஆஃப் த புக் போகும்போது இதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா சூப்பர். ஏன்னா அங்கே தான் அந்த 1 மார்க் போகும். லாஸ்ட் டைம் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சதே, பட் ஈஸி கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இந்த வருஷம் எல்லா ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான்.
எல்லா சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அந்த வீடியோவில் எதெல்லாம் உங்களுக்கு புதுசாக தெரியுதோ எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணுங்க. இன்னொரு ஃபேவரட் ரெட் புக் என்ன புக்காக இருந்தாலும் ரஃப் நோட் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆண்டனிம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேவ், கரேஜியஸ், வெஞ்சர்சம் அண்ட் கான்ஃபிடென்ட். ஸோ இது அப்படி ஆப்போசிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் வேர்ட் abandon. What is the meaning of abandon? விட்டுட்டு போறது. To leave someone or something completely. அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போறது. Abandoned the jungle. The king abandoned the crown அப்படின்னு சொல்றது. Often without intention or return. So எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாம அதே நேரத்தில் நான் ரிட்டர்ன் ஆகுறதுக்கு எனக்கு சுத்தமா இன்டென்ஷன் இல்லை, அப்படியே விட்டுட்டு போறது தான் என்னோட ஒரே வழி. ஸோ டெசர்ட், DESCRT. ஸோ இந்த டெசர்ட்டுக்கு தென் டபுள் எஸ்ஸும் வரக்கூடிய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஹோமோனிம்ஸ் ஹோமோஃபோன்ஸில் வந்து கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஃபார்சேக், விட்டுட்டு போகிறது ஃபார்சேக். நெக்ஸ்ட் 1 செகண்ட். டெரிலிக்ஷன். டெரிலிக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். டெரிலிக்ஷன் இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவுட் சைட் புக் வேர்ட். ஸோ அதனால இதை வந்து அப்படியே அபண்டனுக்கு இருக்கக்கூடிய சினோனிம். நெக்ஸ்ட் டிஸ்கண்டினியூ, எஸ் லீவ் எல்லாருக்கும் தெரியும், நாட் அன் இஷ்யூ. நெக்ஸ்ட் ஆண்டனிம்ஸ் ப்ரோப்போ ரீடைன் எல்லாருக்கும் தெரியும், ரீடைன் த பொசிஷன், சப்போர்ட், கன்ஸ்ட்ரைன், கண்டினியூ, கெப்ட். இது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அபண்டனுக்கு உள்ள ஆண்டனிம்ஸ். நெக்ஸ்ட் வாட் இஸ் பேரன். பேரன் அப்படின்றதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. ஸோ இங்க பார்க்கலாம் லேண்ட் ஆர் பிளேஸ் தட் கேனாட் ப்ரொடியூஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்டைலுக்கு ஆப்போசிட் வேர்டு, ஃபர்டைலுக்கான ஒரு ஆப்போசிட் வேர்டு தான் இந்த பேரன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப சினோனிம்ஸ் என்னது? பேரன்னா இட் இஸ் நாட் ஃபர்டைல், ஸோ இட் இஸ் அன்ப்ரொடக்டிவ், இன்ஃபர்டைல், டீசோலேட், அன்ஃப்ரூட்ஃபுல், ஃப்ரூட்லெஸ் இப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்க, இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பேரன் லேண்ட், பேரன் லேண்ட், இட் இஸ் நாட் அ ஃபர்டைல் லேண்ட். நெக்ஸ்ட் டூபியஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இட் ஷோஸ் த டிஃபிகல்ட்டி ஆஃப் த வேர்ட். ஸோ இங்கன்னா ஈஸி, மீடியம், ஹார்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மீடியம் லெவல் வேர்டு. ஸோ ஃபீலிங் டவுட்ஃபுல் ஆர் அன்சர்டன் அபவுட் சம்திங். ஒரு விஷயத்து மேலே நமக்கு டவுட் இருக்கு, ஐ எம் டூபியஸ் அபவுட் இஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் வந்து டூபியஸ், அவன் மேலே சந்தேகமாக இருக்கு. டவுட்ஃபுல், ஸோ டூபியஸ்க்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் சினோனிம் என்னது? டவுட்ஃபுல். அன்சர்டைன், அன்கிளியர், ஃபிஷி, ஐ ஃபீல் வெரி ஃபிஷி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த டூபியஸ். அப்போ ஆண்டனிம்ஸ் என்ன? லைக்லி, சர்டைன், இன்டிஸ்பியூட்டபிள், ட்ரஸ்ட்வர்த்தி, இன்கண்டஸ்டபிள். ஸோ இது எல்லாமே வந்து அப்படியே டூபியஸ்க்கான ஆப்போசிட். அப்போ டூபியஸ்னா டவுட்ஃபுல்னா இது எல்லாமே ட்ரஸ்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ், இது எல்லாமே ட்ரஸ்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் மகப் பண்ணுங்க. டூபியஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூபியஸ்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் மாதிரியான சென்ட்ரல் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்லையும் கேட்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஃபீபிள். வாட் இஸ் ஃபீபிள்? லேக்கிங் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆர் எஃபெக்டிவ்னஸ். அப்படியே கிட்டு ஆடுறது, ரொம்ப லீனா ஒரு மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் இருக்கிறது தான் ஃபீபிள். முக்கியமாக ஃபீபிள் அப்படின்னு சொல்கிறோம்னாலே இட் இஸ் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரென்த். ஆனால் என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் டுவர்ட்ஸ் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அவன் வீக்காக இருக்கணும், ஹீ இஸ் அ ஃபீபிள் கேண்டிடேட் டு காம்பீட் வித் அதர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. ஸோ அப்போ சினோனிம்ஸ் என்னது? வீக் ஆர் விம்பி. இந்த விம்பியை நோட் பண்ணிக்கோங்க, அடுத்ததா ஆண்டனிம்ஸ் ஸ்ட்ராங், எஃபெக்டிவ், பவர்ஃபுல், காம்பிட்டன்ட் அண்ட் டியூரபிள். ஓகே, வேகமா போலாம், அடுத்து மூவ் ஆன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃப்ரூகல் ஆர் ஃப்ரூகாலிட்டி. பீயிங் கேர்ஃபுல் அண்ட் எக்கனாமிக்கல் இன் ஸ்பெண்டிங் மணி ஆர் யூசிங் ரிசோர்சஸ். ஹி இஸ் வெரி ஃப்ரூகல் டுவர்ட்ஸ் ஸ்பெண்டிங் மணி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அவன் எக்கனாமிக்கலாக எல்லாத்தையும் கரெக்டாக கணக்கு போட்டு கரெக்டாக செலவு பண்ணுறான், வேஸ்ட்டாக எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணல, ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் அவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்றது தான் நம்ம வந்து ஃப்ரூகல். ஃப்ரூகாலிட்டினா அதோட அப்படியே ஃப்ரூகாலிட்டின்றது ஒரு கான்செப்ட், a person who அப்படின்னு சொல்லக்கூடியது ஃப்ரூகாலிட்டி. எக்கனாமிக்கல், த்ரிஃப்டி நம்ம சொல்லுவோம். பட் ஆண்டனிம்ஸ் ரொம்ப முக்கியமான வார்த்தை, எக்ஸ்ட்ராவேகன்ட். அதாவது ஃப்ரூகலுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு இந்த ரெண்டு வார்த்தையும் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு வார்த்தையும் மேலே கொஸ்டின்ல ஃப்ரூகலும் எக்ஸ்ட்ரா வேகன்ட்ன்றத ஆப்ஷன்ல வச்சா கண்டிப்பாக நிறைய பேர் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரெண்டு வார்த்தையும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராடிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்ஸுரி, எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் ரெண்டுமே முக்கியம். எக்ஸ்ட்ரா வேகன்றது இதுக்கு, ஃப்ரூகாலிட்டிக்கு எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் சொல்லி நம்ம வந்து போடணும். ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பூரியஸ், நாட் ஜென்யூன் ஆர் ஃபால்ஸ் இன் அப்பியரன்ஸ். சினோனிம்ஸ் என்னது? ஃபேக், ஃப்ராடுலண்ட், ஃபீஞ்ச்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஆண்டனிம் ஆத்தென்டிக் அண்ட் ஜென்யூன்.
ஸோ இதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் வேர்டு இன்னைக்கு. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ஹார்ட் வேர்டு இந்த ஸ்லைடில் நம்ம இதான் கொடுத்துருக்கோம். அதர் தேன் தட் எல்லாமே மீடியல் லெவல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்பூரியஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 3 வேர்ட்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பூரியஸ்னா ஃபேக், ஸ்பூரியஸ்னா ஃப்ராடுலண்ட், ஸ்பூரியஸ் அப்படின்னா ஃபீஞ்ச்டு அப்படின்றதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்சர்ட் அப்படின்னா கம்ப்ளீட்லி இல்லாஜிக்கல். அப்சர்டாக இருக்குப்பா, அவர் பேச்சே சரியில்லை. ரிடிகுலஸ், ஃபூலிஷ், சென்ஸ்லெஸ், அன்ரீசனபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்சிபிள், ரீசனபிள், ரியலிஸ்டிக், ரேஷனல். ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. பேஃபில், எஸ். டு கன்ஃபியூஸ் ஆர் பசில் சம் ஒன் கம்ப்ளீட்லி. ஸோ அப்படியே டோட்டலா சினோனிம்ஸ் பசில், பெர்ப்ளெக்ஸ், அமேஸ் அண்ட் கன்ஃபியூஷன். ஆன்டோனிம்ஸ் கம்போஸ், காம்ப்ரிஹென்சிபிள், என்லைட்டன்ட், ஃபெசிலிட்டேட். ஓகே ஃபைன். ஸோ மூவிங் வித் நெக்ஸ்ட் செஷன். ஸோ இந்த செஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி டுவர்ட்ஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த டேஞ்சர் ஜோன்ஸ். குரூப் 2 2A ஆஸ்பிரன்ஸ் வொக்காபுலரிக்கு அடுத்து ரொம்ப டைனமிக்கான ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ அந்த டைனமிக் பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இந்த செஷன். ஸோ இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது செஷன்ஸ் நம்ம கொண்டு வரோம்னா மேபி நம்ம வந்து அமெரிக்கன், பிரிட்டிஷ், இங்கிலீஷ் கொண்டு வரோம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த வொக்காபுலரிலாம் ஹார்டாக இருக்குது அதை நீங்கள் கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிளாஸஸ் எடுக்க முடியுமோ நான் எடுத்துருவேன். ஓகேங்களா? பட் இப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு செஷன்ஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்கும். லைவ் செஷன்ஸ்லாம் வீக்லி ஒன்ஸாக வந்து நம்ம என்னென்ன நடத்திருக்கோமோ அதில் ஒரு டெஸ்ட்டு, ஓரல் டெஸ்ட்டு, வைவா கிளாஸ் மாதிரி கொண்டு வரலாம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் டூ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் டு நோ இஸ் அபேட். எவ்ரிபடி சே அபேட். எல்லாருமே நோட்டும் பண்ணிக்கோங்க உங்களோட இதில். அபேட் அபேட் அப்படின்னா பிகம் லெஸ் இன்டென்ஸ் ஆர் வைட் ஸ்ப்ரெட். ஸோ அதோட ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபேட். ஓகேங்களா? செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அபேட்டாயர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அபேட்டாயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அபேட்டாயர் அப்படின்னா பிளேஸ் வேர் அனிமல்ஸ் ஆர் ஸ்லாட்டர்ட் ஃபார் கன்சப்ஷன் அஸ் ஃபுட். ஸோ எந்த இடத்துல அனிமலை வந்து ஸ்லாட்டர் பண்ணி அந்த ஃபுட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த இடத்தோட பேர் தான் என்னதுன்னா அபேட்டாயர். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் வித் ஃபோர்த் ஒன், அபார்ட். ABBOT. அபார்ட் அப்படின்னா மிஷன் அபார்ட்னு சொல்லக்கூடியது வேற. பட் இது ABBOT அபார்ட் அப்படின்னு சொல்லுவோம். த சுப்பீரியர் ஆஃப் அ மொனாஸ்ட்ரி. ஒரு மொனாஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த சுப்பீரியர் ஹெட் பேர் என்னது? அபார்ட். அப்ப இது என்னது? அப்ரிவியேஷன் டு ரெடியூஸ் டு அ ஷார்ட்டர் ஃபார்ம் இன்டெண்டட் டு ஸ்டாண்ட் ஃபார் த ஹோல். ஸோ அப்ரிவியேஷன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, அப்ரிவியேஷனே நமக்கு இருக்கு. அப்ரிவியேஷனுமே ஒரு டைனமிக் போர்ஷன். அது உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ரிவியேஷன், everybody knows this. Let's move on with the next one. Next, abdicate. What is the meaning of abdicate? Abdicate na enna? To give up one's authority or throne. So அப்படியே abandon பண்ணிட்டு போறது நம்ம பார்த்தோம். அது ரிலேட்டடா இருக்கக்கூடியது தான் abdicate அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை வந்து விட்டுட்டு அப்படியே போறது, த்ரோனோ இதோ. ஸோ அதுக்கு சிமிலராக தான் இங்கே இருக்கு abdication. Act of giving up or renouncing the throne தான் abdication. Similarly, abbreviation அப்படின்னு என்னன்னா deviation from the right course. Abbreviation சொல்லிட்டேன். aberration, deviation from the right course. கரெக்டாக போயிட்டு இருக்க ஆனால் டீவியேட் ஆகிட்டு ஒரு தப்பான வழியில் போயிட்டா அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபரேஷன். அப்ரிவியேஷன் கிடையாது, அபரேஷன். சாரி. ஓகே. நெக்ஸ்ட் அப்ளூஷன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். த ஆக்ட் ஆஃப் வாஷிங் ஒன் செல்ஃப். அப்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் இட் டவுன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரேசல் வேர்ப்ஸுக்கு வந்து தனியாகவே புக்கு போடலாம். தனியாகவே ஒரு 500 பேஜஸ் வரைக்கும் புக்கு போடலாம். பட் அதை வந்து நம்ம இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத வேஸ்ட் ஆஃப் டைம். கணக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைம் மெஷர்மெண்ட், அதாவது டைம் பெனிஃபிட் ரேஷியோவை கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இவ்வளோ விஷயம் படித்தா இது நடக்கும். ஸோ அப்போ உங்களோட டைம் பெனிஃபிட் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ஏன்னா அங்கேருந்து தான் மேக்ஸிமம் 75லேருந்து 80 மார்க். அது பத்துமா? அது வந்து உங்களை வந்து ஸ்ட்ரைட்டாக 2A மெயின்ஸுக்கு போக வைக்குமா? இல்லை. அப்போ பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. பட் அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த 15-20 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, தேட் டிசைட்ஸ் யுவர் போஸ்டிங் ஆர் யுவர் வேகன்சி இன் மெயின்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிப்பீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் வந்துட்டீங்கன்ற அந்த மோட்டிவேஷனில் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ரேசல் வேர்ப்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டைனமிக் டாபிக் இன் ஆர் சிலபஸ். ஓகே.
பேக் அவுட் ஆஃப், இங்கே பாருங்க பேக்கப் பேக்கப் பேக்கப். ஸோ 3 பேக்கப் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பேக் அவுட் ஆஃப், exit a parking area in a reverse gear. She backed the Rolls out of its parking space. Rolls என்னது, ரோல்ஸ் ராய்ஸ், அதை வந்து பேக் ரிவர்ஸ் கியர்லேயே போடுறத பேக் அவுட் ஆஃப்னு சொல்லுவோம். சிமிலர்லி நெக்ஸ்ட் பேக்கப் சப்போர்ட் அப்படின்னா என்னது, பேக்கப்னா என்னது, சப்போர்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். The rest of the staff backed her up when she complained about working conditions. ஸோ அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாஃப் வந்து இங்கே இருக்கிற குறையெல்லாம் சொல்லும்போது கூட இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை தான் பேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது பேக்கப், மேக் அ காப்பி ஆஃப் கம்ப்யூட்டர் டேட்டா. எல்லாரும் சொல்லுவாங்களா பேக்கப் எடுத்துட்டிங்களா அந்த ஃபைல்ஸை, ஸோ கம்ப்யூட்டர் ஃபைல்ஸை பேக்கப் பண்ணுறது. அடுத்ததா பேக்கப், டிரைவ் அ வெஹிக்கிள் பேக்வர்ட்ஸ், டாம் பேக்ட் அப் வித்வுட் புக்கிங் அண்ட் ரன் ஓவர் இஸ் லேப்டாப். ஸோ இந்த மாதிரி இருக்க சொல்கிறது டிரைவ் அ வெஹிக்கிள் பேக்வர்ட்ஸுக்கும் பேக் அவுட் தான் பேக்கப், சாரி பேக்கப். அதே இது பேக் அவுட் ஆஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி ரிவர்ஸ் கியரில் போய் இது பண்ணுறது. இந்த பேக்கப் அப்படின்றது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த பேக்கப் அப்படின்றது வந்து காப்பி எடுக்கிறது. ஸோ இத்தனை இது இருக்குது, பேக்கப் 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 அண்ட் பேக் அவுட் ஆஃப். ஓகே, ஸோ கரெக்டாக ஒருக்க ரீட் பண்ணிக்கோங்க. Is it fine? Okay, done. So moving on with the next one. Moving on with the next one. Next one. Next, bag out. What is bag out? Bag out நான் கேள்விப்பட்டதே இல்லையே. Yes. Bag out அப்படின்னா criticize. Don't bag out Australian English. ஸோ பொதுவாகவே இங்கிலீஷில் அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்குது, அப்புறமா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஃபார்ம், ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸாக கருதுறாங்க. ஓகேங்களா? பட் அதே இது ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து கேலி பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, டோன்ட் பேக் அவுட் ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட், பெயில் அவுட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்தியாசமானது, ரிமூவ் வாட்டர் ஃப்ரம் சம்திங் தட் இஸ் ஃப்ளட்டட். The boat was leaking, so they had to bail it out. Bail out அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது another bail out, save or rescue. The government had to bail out the airline because it was losing so much money. So save or rescueக்கு வந்து நம்ம bail out சொல்லுவோம். ஸோ again repeat பண்ணுங்க, bail outனா save and rescue. Another bail out is nothing but remove water from the thing which has been flooded. Next, another bail out என்னன்னு பார்த்தீங்கன்னா jump out of a plane because it is going to crash. அடுத்தது இன்னொரு பெயில் அவுட், த பைலட் பெயில்ட் அவுட் வென் ஹீ சா தட் த என்ஜின்ஸ் ஹேட் ஃபெயில்ட். அப்போ ஒரு வார்த்தைக்குள்ளே இத்தனை அர்த்தங்கள் இருக்குது, ஜஸ்ட் ஒரு வார்த்தை தானே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ பெயில் அவுட்னு சொன்னால் 3 விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். பேக்கப்னா 3 விஷயத்தில் எது அந்த கொடுத்துருக்க சென்டென்ஸில் பொருந்தும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் பேக்கப்புக்கு வெறும் ஃபைல் பேக்கப் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போன இதில். இப்போ இங்கே பாருங்கள், பேக்கப்புக்கு உங்களுக்கு ஃபைலில் இருந்து நம்ம பேக்கப் பண்ணுறது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் டிரைவ் அ வெஹிக்கிள் பேக்வர்ட்ஸ்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரியலனா அந்த கொஸ்டினில் உங்களுக்கு இது கண்டிப்பாக வராது நீங்கள் நினச்சிட்டு வேறு எதாவது ஒன்று போடுவீங்க. ஸோ அதுக்காக தான் உங்களை கரெக்டாக படிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், கிளாஸ் டெஸ்ட். ஸோ இதில் கிளாஸ் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, பிளாங்க்ஸ். ஸோ இப்போ இருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும்போது மட்டும் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ் ஆகிட்டு அந்தந்த கொஸ்டினுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு டைமர் என்ன பார்த்தாலும் 30 செகண்ட்ஸ் தான். எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 என்ன லென்த்து கேட்பாங்களோ அவ்வளோதான் இருக்கும் மேக்ஸிமம், அதுக்கு தாண்டி கேட்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை 30 செகண்ட்ஸில் நீங்கள் படித்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். அதுக்கு நீங்கள் என்னைக்கு ட்ரெயின் ஆவீங்கன்னா கண்டிப்பாக 90th டே நீங்கள் ட்ரெயின் ஆவீங்க. அதுக்கு ட்ரெயின் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் ஜிஎஸ்சிக்கெலாம் பிளென்டி ஆஃப் டைம் இருக்கும், பிளென்டி ஆஃப் டைம். ஸோ அதை நோக்கி நம்ம வந்து இப்போ வந்து போகலாம். ஓகே, இஸ் இட் ஃபைன்? கேன் வி ஸ்டார்ட்? எஸ், லெட்ஸ் கோ ஆன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீஸ் ஆகும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் அட்டம் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது 1 2 3 4 5. பட் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் இது வந்து பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 4. அப்போ ஒரு வேர்டு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ தட் இட் வில் பி அ லிட்டில் பிட் டஃப். ஓகேங்களா? ஸோ நம்ம டஃபர் சைடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பாருங்கள், ரிலை எல்லாருக்கும் தெரியும், மிட்டிகேட் தெரியும், கேட்டஸ்ட்ராஃபிக்னா ஒரு சில பேருக்கு தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் ஓவர்ஹால்னா சில பேர் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஃப்ளக்சுவேட்ன்றது எல்லாருக்குமே தெரியும், லைட் ஃப்ளக்சுவேட்ஸ். ஸோ உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால நம்ம அதை எல்லாத்தையும் விட்டுரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், வாட் ஐ எம் சேயிங் இஸ், நீங்கள் பயப்படாதீங்க. இட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் செஷன். லெட்ஸ் கோ 1 by 1. ஓகேங்களா? 1 by 1 போகலாம்.
ஸோ இப்போ நான் இது அப்படியே டோட்டலாக உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா இப்போ ஒவ்வொன்றா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், the rapid acceleration of global warming has forced international bodies to dash their long-term environmental strategies. Okay, is it fine? Next, so இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர்ஹால் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. அப்போ ஓவர்ஹால்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ ஓவர்ஹால்னா மீன்ஸ் டு thoroughly examine and repair or revise. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் பாடிஸ் என்ன பண்ணுறாங்க? இன்டர்நேஷ்னல் பாடிஸ் ரிவைஸ் டு தேர் லாங் டேர்ம் என்விரான்மெண்டல் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ஓவரால்னா ரிவைஸ். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, ஓவரால் அப்படின்னா என்னது? இட் இஸ் ரிவைஸ். ஸோ ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஸோ இதை வந்து கரெக்டாக உங்களோட சினோனிம்ஸ் இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் பேசேஜ், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் blank. While several nations have made commendable progress. Commendable அப்படின்னா என்ன? உறுதியான அப்படின்னு அர்த்தம். Commendable progress towards adopting renewable energy sources. Developing economies often still dash on traditional fossil fuels to sustain their rapid industrial growth. இதுல யாரும் மிஸ்டேக் பண்ணல இல்ல? இதுல மிஸ்டேக் பண்ணவே பண்ணாது. இதுல மிஸ்டேக் பண்ணவே பண்ணாது. ரொம்ப ஈஸி. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ரிலை இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எதுக்காக? இங்க பாருங்க, ப்ரிப்போசிஷன் பத்தி பேசுறோம். இந்த இடத்துல ஆன் இருக்கு. ஸோ ஒரு ப்ரிப்போசிஷன் ஆன் immediately follows the blank. So rely on is a standard collocation meaning to depend on something. ஸோ ஒரு விஷயத்துல நம்ம டிபெண்ட் ஆக ஸ்ட்ரெயிட்டா இப்போ கொலோகேஷனை உள்ள கொண்டு வந்திருக்கோம். கொலோகேஷன். ஸோ ரிலை ஆன் அப்படின்னா என்னது? டு அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி டு டிபெண்ட் ஆன் சம்திங் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதுதான் ஒரு கொலோகேஷன் ஃபார்முக்கும் கரெக்டான ஒரு விஷயம். ஸோ நோட் இட் டவுன். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? ரிலை ஆன், டிபெண்ட் ஆன். ரிலை மீன்ஸ் டிபெண்ட். ஸோ இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா ரிலைக்கு ஆன்சர் இது கிடையாது, டிபெண்ட். ரிலை ஆனுக்கு தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்தது கான்சிக்வென்ட்லி environmentalists warn that without a cohesive and immediate global intervention. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் இதை நான் கேட்குறேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கொஹசிவ்? கொஹசிவ்க்கான மீனிங்கும் கமெண்ட் செக்ஷனில் கொஹசிவ் அப்படின்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? குளோபல் இன்டர்வென்ஷன், த லாங் டேர்ம் எக்காலஜிக்கல் கான்சிக்வன்சஸ் வில் பி அப்சல்யூட்லி டேஷ். ஸோ அப்போ இது நடக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னா கெட்டஸ்ட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இதில் வந்து லாங் டேர்ம் எக்கனாலஜிக்கல் கான்சிக்வன்சஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் அ லேக் ஆஃப் இன்டர்வென்ஷன் சொல்லி ரெண்டு விஷயம் வருது. ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதில் நம்ம வந்து உடனே அதில் போய் என்ன நம்ம பண்ணால் அது நடக்காதுன்னு பார்க்கணும். பட் அது லேக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது கெட்டஸ்ட்ராஃபிக் அப்படின்றது உள்ள வருது. ஸோ கெட்டஸ்ட்ராஃபிக் அப்படின்னா என்னன்னா சடன் கிரேட் டேமேஜ் ஆர் சஃபரிங்கை தான் நம்ம கெட்டஸ்ட்ராஃபிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபிட்ஸ் த அர்ஜென்சி அண்ட் த நெகட்டிவ் டோன் ஆஃப் த வார்னிங். ஸோ அப்போ நெகட்டிவ் பார்ட் இருக்குது நம்மளோட இதில் அப்படின்னாலே நீங்கள் உடனே என்ன பண்ணும்? நெகட்டிவாக இருக்குது. ஸோ நம்மளோட அந்த 5 வேர்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வேர்டு இருக்கா, டக்குன்னு அதை எடுத்து பொருத்தி பாருங்க, பொருந்தும். ஓகே, டன். ஸோ இப்போ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்து 4 அடுத்து 3 அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா பக்கத்தில் ப்ரிப்போசிஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக என்னவா வரும்? ஒரு ஃப்ரேசல் டேர்மாக வரும். ரிலை ஆன், டு டிபெண்ட் ஆன் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அதே இது ஒரு நெகட்டிவான சென்டென்ஸ் வருதுன்னா ஒரு நெகட்டிவான வேர்டு எங்கேயும் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க கற்றுக்கணும். ஸோ இதை வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் therefore, கடைசியாக therefore. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? therefore அப்படின்னாலே ஒரு எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அப்போ ஜம்பிள் சென்டென்ஸில் therefore அப்படின்னு வருதுனால அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, அதோட காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை பேசி முடிச்சுட்டு அதனால அப்படின்னு சொல்கிறது. அப்போ therefore வந்தாலே அது மோஸ்ட்டாக எங்கே வரும்? கடைசியாக தான் வரும் ஒரு ஜம்பிள் சென்டென்ஸில். ஸோ அப்படி தான் உங்களுக்கு இன்டர்லிங்க் பண்ணி நான் சொல்லிக்கிட்டே போவேன். நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? போக போக நீங்களே இந்த தாட் ப்ராசஸில் திங்க் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ therefore policy makers must work collaboratively to dash these negative impacts before our planet's boundaries are permanently breached. ஸோ mitigate அப்படின்னு சொல்கிறாங்க. mitigate அப்படின்னு என்னது? to make something less severe, harmful or painful. Policy makers works to mitigate the negative impacts. Okay, fine. Okay, so இந்த மாதிரி கிளாஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு செஷனுக்கு ஒரு கிளாஸ் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? கிளாஸ் டெஸ்ட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த ரீடிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும், வேர்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். வெறும் வார்த்தையை பார்த்து சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சென்டென்ஸை ரீட் பண்ணி அதை வார்த்தையை நீங்கள் அட்டாச் பண்ணும்போது சினோனிம்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் நான் சொல்லி தான் நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். எதுக்காகனா அந்த மெத்தட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா திங்கிங் எப்படி பண்ணணுன்ற ஆங்கிளில் சொல்லும்.
ஒருவேளை உங்களுக்கு அது ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் உங்கள் வீடியோவை 1.5ல போட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு அது ஸ்லோவாக தெரியாது. ஓகேங்களா? ஸோ எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா, அது உங்களுக்கு இல்லைனா வெறும் மொட்டையாக நடத்துன மாதிரி ஒரு கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத மாதிரி இருக்கும். இப்படி நடத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி இது ஒரு வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். பட் அது மாதிரி எனக்கு பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லாதனால தான் நான் வந்து லைவ் செஷனை வந்து இப்படி வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அதை வந்து யூஸ் பண்ணட்டும். ஸோ இந்த வருஷம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் எல்லாமே 100% ஃப்ரீ. ரொம்ப எல்லாமே எஃபர்ட் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் ஒன்று தான் எடுத்து நல்லா படிங்க, படித்து கிளியர் பண்ணுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை டைம் டு சப்போர்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பாஸ் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் அகைன் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் அகைன் பேக் வந்து எல்லாரும் பாஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ளே போகலாமா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேசேஜ் காட்டும்போது 30 seconds டைம். ஓகே, ஸோ டோட்டலி 5 passages. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். So today's first reading comprehension and your time starts now. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக இதை வந்து இப்போ ரீட் பண்ணியிருப்பீங்க. வாங்க இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணோம். இது லாஸ்ட் இயர் நம்மளோட குரூப் 2A பேட்டர்னில் கேட்கப்பட்ட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வாசிச்சிடுவோமா? The tomb was sealed for millennia. Its air heavy with a scent of dry dust and ancient resins. Hieroglyphs adorned the limestone walls, telling the story of a forgotten pharaoh journey to the afterlife. In the center, a gilded sarcophagus caught the faint light of the archaeological torch. ஸோ இது ஏதோ ஒரு டோம்பை பற்றி பேசியிருக்காங்க, மில்லினியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டோம் சீல் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பாருங்கள், விச் கொஸ்டின் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் பேஸ்ட் ஆன் த கிவன் பேசேஜ், ஹவு மெனி ஆர்கியாலஜிக்கல்ஸ் என்டர் த டோம், அந்த மாதிரி எதுவுமே இதில் கொடுக்கல, எத்தனை ஆர்கியாலஜிக்கல்ஸ் போயிருக்காங்கன்னு கொடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட், வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ஃபர்காட்டன் பரோ, அந்த மாதிரி எதுக்கும் அதுக்கு நேம் எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ அது ரிலேட்டடாக இதில் எந்த கான்செப்டும் பேசலை. ஸோ இந்த பேசேஜுக்கு ஏற்ற கொஸ்டின் இது கிடையாது. நான்காவது, வாட் இயர் வாஸ் த டோம் டிஸ்கவர்ட், இங்கே எங்கேயாவது இயர் இருக்கா? ஸோ இயரை பற்றியே கொடுக்கல. ஸோ அப்போ இதுவுமே தப்பு. வாட் மெட்டீரியல் வேர் த வால்ஸ் மேட் ஆஃப் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. லைம்ஸ்டோன் வால். ஸோ இந்த இடத்துல இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டின் டைப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிகிட்டே வரணும். அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வாங்க, ஒரிஜினலாக நீங்கள் ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ ஆப்ஷன் சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு லைம்ஸ்டோன் வாலால் செஞ்சுருக்காங்கன்றதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பேசேஜ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் யூ த டைம். ஸோ யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். மேட்ச் த டிஸ்கிரிப்ஷன் டு த எலிமெண்ட் ஆஃப் த லெபார்டரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ, லெட், ரைட், பிளிங்கிங். ஸோ அப்பீல்ஸ் டு த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், ஓசோன் அண்ட் ஃப்ளக்ஸோட ஸ்மெல். அப்போனா அது வந்து எது ரிலேட்டடாக இருக்கணும், அதுவும் வந்து ஸ்மெல் ரிலேட்டடாக தான் இருக்கணும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் லாஸ்ட் இயர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. உங்களோட சென்சஸ், அதாவது ஸ்மெல், சைட், அது போக வந்துட்டு ஹியரிங், இந்த மாதிரியான சென்சஸை வச்சு அதில் எது அது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஃபோர் கோயிங் இன் டு தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்த ரீட் பண்ணாமே இது நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதை நீங்கள் ரீட் பண்ணாமே இது நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். வேணா பாருங்கள், ப்ளூ லைட், ப்ளூ எல்இடி லைட்ஸ் பிளிங்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பிளிங்க் ஆகுது. அடுத்து ஸ்மெல் ஆஃப் ஓசோன் அண்ட் ஃப்ளக்ஸ். ஸ்மெல் அப்படின்னா ஸ்மெல்லோட நம்ம இன்டர்லேட் பண்ணிடலாம். மெக்கானிக்கல்ஸ் ஆர்ம்ஸ் விர்ரிங் அப்படின்னா அதோட சவுண்டு கேட்குது. ஸோ அது அசம்பிளிங் மைக்ரோ சிப்ஸ்
ஆக்ஷன் ஆஃப் த மிஷின் ஆர் பர்பஸ் ஆஃப் த மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து இதுக்கான ஆன்சர்ஸை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால ஐ குடன்ட் ஸ்பீக், அப்பப்போ வாய்ஸ் உள்ள போகுது பிகாஸ் there is no water for me. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருந்தால் வீல் மேக் ஷூர் அடுத்து இன்னொரு 2 to 3 வீக்ஸில் அதை நம்ம சரி பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்ததுக்கான ஆன்சர் பண்ணுங்க. appeals to the sense of the sight. blue LED light blue கலர்ல இருக்கு. imaginary நீங்க படிச்சிருக்கீங்களா figure of speechல? அந்த imageryல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், the sense of smell touch நம்ம வந்து அதை வந்து imagine பண்ணுவோம். similarly blue LED light னா blue கலரை பத்தி பேசியாச்சு. கலர்னாலே it is related to the sense of the eye sight. next appeals to the sense of smell. என்னது? smell of the ozone. smell கரெக்டா வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அடுத்து appeals to the sense of hearing. mechanical arms whirring. so sense of hearing whirrன்னு சொன்னேன்ல அந்த இது. ஸோ ஆக்ஷன் பர்பஸ் ஆஃப் த மிஷின் அசம்பிளிங் மைக்ரோசிப்ஸ், அதோட மெயினான வேலை இதுதான். ஸோ அப்போது இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு நீங்கள் மேலே பேசேஜே படிக்க வேணாம், இதை மட்டும் ஒரு பாருங்க. 100% ஐ கேன் மேட்ச் இட் அப்படின்னா 100% அது கரெக்டாக தான் இருக்கும். 100% கரெக்டாக தான் இருக்கும். ஓகே ஃபைன், மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷன் எரோட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்தோடனே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கொஸ்டினை ரீட் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னா கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. ஹவு டு சென்ட்ரல் பேங்க்ஸ் டிபிக்கலி ரெஸ்பாண்ட் டு ஹை இன்ஃப்ளேஷன் அக்கார்டிங் டு த டெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் அப்புறம் பொறுமையாக ரீட் பண்ணணும். பொறுமையாக. பை பிரிண்டிங் மோர் மணி, பை ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட், by making borrowings more expensive, by encouraging more consumer spending. இப்போ இது நாளையும் புரிஞ்சு படிச்சிட்டிங்களா? புரிஞ்சு படித்தோன்னே ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஆப்ஷனை பாருங்கள். இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா பிஎன்சி ஒன்லி ஏஎன்டி அப்படின்னு இருக்கு. 1 only 2 only அப்படி இல்லை, 1 2 3 4. அப்போ ஏதோ ஒரு சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கலாம், இல்லை 2 சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் 3 சென்டென்ஸ் கூட கான்செப்சுவலாக கரெக்டாக இருக்கலாம். ஓகேங்களா? பட் பேசேஜ் படி எது கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்கணும். யூ ஷுட் நாட் கோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்க்கு நீங்கள் போகக்கூடாது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்க்கு நீங்கள் போகக்கூடாது. எப்போவுமே இங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் தான் இது பண்ணணும். அதை தாண்டி கான்செப்ட்ஸில் அது கரெக்டாக இருந்தாலும் அதை நீங்கள் தொடக்கூடாது. ஓகே, கேன் வி கோ இன் டு தி ஆன்சர் நவ்? ஸோ ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீட் பண்ணிடுவோமா? இன்ஃப்ளேஷன் எரோட்ஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி ஓவர் டைம். சென்ட்ரல் பேங்க்ஸ் attempt to manage this by adjusting interest rates. ஸோ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க? அட்ஜஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆனால் இங்கே அட்ஜஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு இல்லை, பை ரேசிங் இருக்கு. அப்போ இது நீங்கள் உடனே வந்து டிக்கெட் அடிச்சிடக்கூடாது. உள்ள போங்க. when inflation is too high, raising interest rates. அப்பாடா, அப்போ ரைசிங் கரெக்ட் தான். ஒருவேளை அங்கே ரைசிங்னு கொடுத்து இங்கே டிக்ரீசிங்னு கொடுத்துடலாம்ல. ஸோ அதனாலே நீங்கள் அதையும் பாருங்க. ஓகே, அதுக்கடுத்து கேன் கூல் டவுன் த எக்கனாமி பை மேக்கிங் பாரோயிங் மோர் எக்ஸ்பென்சிவ், thereby reducing consumer spending அப்படின்றதுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே வாங்க, இதுக்கான சரியான ஆன்சர் என்னது? ஸோ கூல் டவுன் த எக்கனாமி பை மேக்கிங் பாரோயிங் மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த 2 விஷயங்கள் உள்ள வருது. thereby reducing consumer spending. by encouraging more consumer spending கிடையாது. therefore reducing consumer spending. reducing இங்க வந்து encouraging இருக்கு. encouraging but totally wrong. இந்த வேர்ட் இருக்கு நம்மளோட இதுல, ஆனா இங்க கான்செப்ட் அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்க, கான்ட்ரடிக்டரியா கொடுத்துட்டாங்க, ஆப்போசிட்ஸா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா பிஎன்சின்னு வரும். ஓகே, இப்போ புரியுதா? ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வச்சு பண்ணணும்னா கீழே கொஸ்டினை பாருங்கள், ஆப்ஷனை பாருங்கள், அதோட டஃப்னஸ் ஹையாக இருக்கா இல்லை லோவாக இருக்கா, அப்புறம் மேலே போயிட்டு இந்த கொஸ்டினுக்கு தகுந்தாப்பில் இங்கே போய் இதை அப்படியே மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு தான் இதை நீங்கள் வாசிக்கணும். வாசிக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு என்ன ஆகுனா ஒன்றுக்கு ஒன்று அப்படியே லிங்க் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Okay, let's start. State a passage.
No. Only question, yes. So which of the following statements best describe the author's purpose? So அடுத்த type of question, author-ஓட purpose என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? To encourage coastal development, to highlight the protective role of mangroves, to warn against the clearing of these forests, to argue that mangroves are useless. Okay. ஸோ ஆப்ஷனை பார்த்தா ரெண்டாலாம் இருக்குது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த நல்ல கான்செப்ட்ஸில் படித்து ஒரு ஆன்சர் மட்டும் இருக்காது, 2 ஆன்சர் கூட இருக்கலாம். ஓகே. ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஆர் வைட்டல் கோஸ்டல் எக்கோசிஸ்டம்ஸ் தட் ஆக்ட் as natural buffers against storm surges and tsunami. Unfortunately, they are being cleared at an alarming rate for coastal development and aquaculture. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டார்மு இந்த சுனாமிஸ் கிட்ட இருந்து ஒரு நேச்சுரல் பஃபராக நேச்சுரல் ப்ரொடெக்ஷனாக என்ன இருக்குமா, மேங்க்ரோவ் இருக்குமா. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறோமா, அது கோஸ்டல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அக்வா கல்ச்சர் பண்ணுறோன்ற ஒரு காரணத்துக்காகவும் நம்ம அதை வந்து டோட்டலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணுறோமா, அப்படியே புறக்கணிக்கிறோமா. நெக்ஸ்ட், ப்ரொடெக்டிங் தீஸ் ப்ளூ கார்பன் சிங்க்ஸ் இஸ் இம்பரேட்டிவ் நாட் ஜஸ்ட் ஃபார் லோக்கல் பயோடைவர்சிட்டி. ஸோ ப்ரொடெக்டிங் தீஸ் ப்ளூ கார்பன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உள்ள வந்துருச்சு, ப்ளூ கார்பன் சிங்க்ஸ். அப்போ ப்ரொடெக்டிங் தீஸா, இங்கே நம்ம தீஸ்ன்னு சொல்லிட்டோம், அப்போ ஆல்ரெடி மேலே அதை மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போது இந்த ப்ளூ கார்பன் எதை மென்ஷன் பண்ணுது, இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ப்ளூ கார்பன் சிங்க்ஸ் சார், நான் என்விரான்மெண்ட், நான் ஜாகிரபியே படிக்கல சார், எனக்கு என்விரான்மெண்ட் எப்படி சார் தெரியும், அப்போ எப்படி சார் நான் ப்ளூ கார்பனாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து கொஸ்டின் வந்து டஃப் சார். நோ, தீஸ் ப்ளூ கார்பன்ஸ். அப்போ ப்ளூ கார்பன்ஸ்ன்றது எதை குறிக்குது, இட் இஸ் ரிலேட்டட் டு தி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இப்போ ப்ளூ கார்பன் சொல்லக்கூடிய சிங்ஸ் இன் இம்பரேட்டிவ் நாட் ஜஸ்ட் ஃபார் லோக்கல் பயோடைவர்சிட்டி பட் ஃபார் குளோபல் கிளைமேட் ரீசைலன்ஸ். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, ரீசைலன்ஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன, கமெண்ட் செஷனில் இந்த வேர்டை போட்டு தான் மீன் பண்ணணும். நிறைய வேர்ட்ஸ் கேட்குறேன், எல்லாத்தையும் நோட் பண்ணி விட்டுட்டே வாங்க கீழே கமெண்ட் செஷனில். ஓகே. ஸோ பர்பஸ் என்ன, டு என்கரேஜ் கோஸ்டல் டெவலப்மெண்ட்டா, டு ஹைலைட் த ப்ரொடெக்டிவ் ரோல் ஆஃப் மேங்க்ரோவ்ஸா, டு வார்ன் அகெயின்ஸ்ட் கிளியரிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்டா, டு ஆர்கியூ தட் மேங்க்ரோவ்ஸ் ஆர் யூஸ்லெஸ்ஸா. ஸோ கரெக்ட் ஆன்சர் பி அண்ட் சி. நல்லா பாருங்க, the author writes to highlight the vital and protective role of mangroves. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பேசக்கூடியது என்னது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவங்களோட முக்கியமான வைட்டல் ரோல், அந்த இருக்கு பாருங்க, வைட்டல் அண்ட் த ப்ரொடெக்டிவ் ரோல்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி, அண்ட் வான்ஸ் தட் தே ஆர் பீயிங் கிளியர்ட் அட் அன் அலார்மிங் ரேட். ஸோ அலார்மிங் ரேட்டில் அவங்கள கிளியர் பண்ண. ஸோ டெக்ஸ்ட் opposes coastal development that clears these forests. So B and C தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அடுத்ததுக்கு டக்குன்னு எடுத்தோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த டைப்ஸ்லேயே இந்த இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்போது ஒரு இதை ரீட் பண்ண அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற அந்த பக்குவம் அடைகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஹார்டஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ திஸ் இஸ் தி ஹார்டஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்மளே வந்து அதை உங்களுக்கு ட்ரெயின் பண்ணும். ஓகே, ஃபைன். ஸோ யோர் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக் கொஸ்டின், ஸ்ட்ராங் கொஸ்டின் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ வீக் கொஸ்டின் என்ன, ஸ்ட்ராங் கொஸ்டின் சிம்பிளுங்க. வீக்குனா ஒரே வார்த்தையில் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, எஸ் நோ அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணலாம். பட் அதே இது ஒரு ஸ்ட்ராங் கொஸ்டினாக நீங்கள் அனலிட்டிக்கலாக எவ்வளோ நாளும் பேசலாம், அதான் ஸ்ட்ராங் கொஸ்டின். ஸோ இப்போ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைலாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இன்டர்வியூவர், வெல்கம், டிட் யூ ஃபைண்ட் அவர் ஆஃபீஸ் ஈஸிலி? டிட் யூ ஃபைண்ட் அவர் ஆஃபீஸ் ஈஸிலி? எஸ் இல்லைனா நோ. கண்டிப்பாக அது சொல்ல முடியல. அப்போ இது என்ன கேட்டகரியில் சேர்க்கலாம்? we can go with the weak one. Candidate, yes I did. How does the company measure success for this specific role? How அப்படின்னு கேட்டால், the company is a specific agenda to go towards the success measurement அப்படின்னு சொல்லி நம்ம எதனாலும் சொல்லலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, A if it is strong and question, and B if it is weak. இது அப்படியே உல்டாவாகவும் கேட்கலாம். B if it is strong and A if it is weak ன்னு கூட அவங்க வந்து கொடுக்கலாம். ஸோ எதுன்றது அதை கரெக்டாக ஆல்ஃபபெட்ஸை நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டோன்னா இதுக்கு மார்க், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து பார்க்குறப்ப டிட் யூ ஃபைண்ட் அவர் ஆஃபீஸ் ஈஸிலி? எஸ். வீக் கொஸ்டின் பி, அப்புறம் இது ஏ. ஸோ பிஏ அங்கே தான் இருக்குது, பிஏ. ஸோ அப்போ இது ஆப்ஷன் பியான்னு பார்த்துருவோமா? ஸோ ஆப்ஷன் பியா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பிஏ. ஸோ இது எது ஸ்ட்ராங், எது வீக் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் டெய்லி ஒரு 45 minutes to 1 hour உங்களோட திங்கிங் அந்த இதையே டியூன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் அண்ட் டியூனிங் யுவர் மைண்ட் செட் டுவர்ட்ஸ் ஹவு டு சால்வ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்
உங்களுக்கான ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் த டே. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, இது வந்து நீங்கள் கமெண்ட் கொஸ்டின் அப்படின்னு போட்டுட்டு பிசிடிஏ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து நம்ம செஷனை வந்து டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் சொல்கிறதுலாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஒரு இங்கிலீஷ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த எக்ஸாமுக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் லிங்க் பண்ணாலும் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ த க்ரக்ஸ், ஃபவுண்டேஷனை வந்து நீங்கள் வீடியோஸ் மூலமாக நீங்கள் கேதர் பண்ணுறதோட யூ நீட் அ புக் சோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த இதனாலும் நீங்கள் இப்போ நீங்கள் கண்ண மூடி இந்தியன் பாலிட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோவை பார்க்குறீங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே நெவர். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யூ வில் ஹேவ் அ லக்ஷ்மிகாந்த் புக். அதே இது இப்போ நீங்கள் ஜியாகிரஃபி போகிறீங்க, எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக பார்க்குறப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை தான் ஃபஸ்ட்டு படிச்சிருப்பீங்க. சிமிலர்லி ஃபார் தமிழ் ஸ்கூல் புக், இங்கிலீஷ் ஸ்கூல் புக். ஸோ அடுத்த லெவல் நம்ம ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு போகிறோம், அப்படி இருக்கிறப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இருக்கணும். ஸோ ஃப்ரம் அவர் சைட் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் புக்காக நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அது வந்து கிட்டத்தட்ட லக்ஷ்மிகாந்துக்கு எப்படி ஒரு பாலிட்டிக்கு எப்படி ஒரு லக்ஷ்மிகாந்தோ, சிமிலர்லி வீல் கோன் வித் ஜென்ரல் இங்கிலீஷ் புக். சூப்பராக பக்காவாக இருக்கும். ஒவ்வொரு பேஜ்லேயும் டைட் பேக்டாக இருக்கும் வேர்ட்ஸு. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 2000 pages. அவ்வளோ கண்டென்ட், அவ்வளோ ரூல்ஸ். முக்கியமாக கிராமர் ரூல்ஸ் மட்டுமே 300+ ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கிராமரில் யூ வில் ஃபார் ஷுர் ஸ்கோர் 25 out of 25. ஓகேங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு புக்கு, அப்புறமா ஒரு வீடியோ கோர்ஸ் உங்களோட அந்த பிரெயினை டியூன் பண்ணி கொண்டு வரதுக்கு. நெக்ஸ்ட் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். தேர்டு ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற ரெண்டு கூட ஒரு புக்கை வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம், வீடியோஸை பார்த்து நீங்கள் டியூன் ஆகிக்கலாம். மொத்தமாக அதை படித்து முடிச்சுட்டு தேர்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது நீங்களாக டிசிப்ளின்டாக பண்ணணும். ரிவைஸ் பண்ணதை டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட்டிங்கை நல்லா நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ டெஸ்ட் பண்ணதோடு முடிஞ்சா சார் அப்படின்னு கேட்டால் அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் ரிவைஸ் த டெஸ்ட் கொஸ்டினில் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருப்பீங்க. என்னோட டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணிங்கன்னா 100க்கு மினிமம் நீங்கள் 70 மார்க் தான் எடுப்பீங்க. மேக்ஸிமம் 70லேருந்து 75. அதை தாண்டி எடுக்கிற மாதிரி நான் கொஸ்டின் செட் பண்ணவே மாட்டேன். போக 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 அப்படியே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுப்பீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஹோல்சமான ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, யூனிட் டெஸ்ட் எழுதுவீங்க, ஃபுல் மார்க் டெஸ்ட். அப்போ உங்களுக்கு அதோட அந்த ஒரு பெரிய விஷயம், உங்களுக்கு அந்த தாக்கம் அதில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 95 to 99+ உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் எடுக்க வைப்பேன். ஸோ ரிவைஸ் பண்ணணும். என்னோட டெஸ்ட் பேப்பர் எடுத்திங்கன்னா அதை நான் கொடுக்கக்கூடிய ஆன்சர் கீயே படித்து தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். படிக்காமல் நீங்கள் ஜஸ்ட் அதையும் வீடியோவில் தான் பார்ப்பேன் அப்படின்னா ஒஸ்ட்டு. இது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஆன்சர் கீ எடுத்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி படிங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஆவரேஜஸாக நம்ம டெஸ்ட் சீரிஸில் எழுதுகிறவங்களோட மார்க்ஸுமே 80 தான் இருக்கும். 80 out of 100, நாட் மார்க்ஸ், கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம லைவ் செஷன்ஸ் வச்சோன்னா அதில் கொஸ்டின் பண்ணுங்கள், கமெண்ட் செஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் புக்குன்னு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதில் மாதிரியான ஹார்டான வேர்ட்ஸ், உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை எழுதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை நீங்கள் ஒரு 4வது ரிவிஷன் பண்ணும்போது அது உங்களுக்கே மைண்டில் இதெல்லாம் எனக்கு ஈஸி தானே அப்படின்னு சொல்லும்போது அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்படியே மாற்றி கொண்டு போனீங்க அப்படின்னா யூ வில் ஃபார் ஷுவர் மேக் டிராஸ்டிக் சேஞ்ச். எல்லாரும் 80 எடுக்கிற நேரத்தில் நீங்கள் 97 to 99, ஈவன் 100லாம் போன சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க தான், இல்லைன்னு கிடையாது. பட் இந்த சிலபஸ் வந்து திடீர்னு மாறினதுனால அவங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அந்த ப்ராக்டிஸை தான் நான் இங்கே கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஃப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். வி வில் கண்டினியூ இட். ஸோ அப்பப்போ லைவ் செஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் உட்காந்து ஒரு டேபிள் உட்காந்து உங்களுக்கு நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அது வந்து பிளாக் புக் எல்லாருக்குமே தெரியும், எஸ்எஸ்சி பிளாக் புக் இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஓரல் டெஸ்ட்டாக கொண்டு போவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So thank you. I hope you like this video and share this video with all your friends whoever needs general English, and subscribe to Ustadian Academy. Thank you.